அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்றைக்கி நம்ம லுகத்துல் அரபியாவுடைய ஃபஸ்ட்டு புக்கிலிருந்து 18வது பாடத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் புதுசாக சில கான்செப்ட்ஸு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில சர்ஃபுகள் அப்புறம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷால்லா நாம் இந்த 18th லெசனுக்குள்ளே போகலாம். சரிங்களா? 18வது பாடத்துக்குள்ளே போகலாம். சரிங்களா? முந்தின கிளாஸஸை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அல்லாஹுக்காக எந்த கிளாஸஸுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லக்கூடிய கான்செப்ட் முந்தின கிளாஸஸோட தொடர்புடையதாக தான் இருக்கும். சரிங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த கான்செப்ட் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையதாக தான் இருக்கும். அதனால் எந்த கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் தம்ரீனை முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? ஒவ்வொரு லெசன்லேயும் தம்ரீன் இருக்கும், எக்ஸசைஸ் இருக்கும். அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்களாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களாம்மா? எந்த கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிளாஸஸோடைய எல்லா லிங்க்குமே இன்ஷா அல்லாஹ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த கிளாஸை விட்டிங்களோ அந்த கிளாஸை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோதுவாக இருக்கும். சரிங்களாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 18வது பாடம் ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது ஒரு சின்ன கான்செப்ட் தான். நேராக நம்ம 18th லெசனுக்குள்ளே போகியே நான் அது சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் கூடுதலாக சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இது கூடவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து புக்ஸ் போகும்போது உங்களுக்கு படித்த இது படித்ததுனால அது உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாயிரும். சரிங்களா? ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் நான் அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நம்ம சர்ஃபு பார்த்தோம், ஆமாவா? ஒரு 3 எழுத்து ஃபியல் உங்களுக்கு கொடுத்தா, மாதியான ஃபியலை கொடுத்தா எப்படி சர்ஃபு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? ஸோ அதே மாதிரி தமீர்கள் உங்களுக்கு தெரியும். தமீர்லேயே 2 டைப் இருக்குது, முத்தசில், முன்ஃபசில். நம்ம பார்த்துருக்கிற தமீர் தமீருன் முன்ஃபசில். சரிங்களா? அதாவது தனித்து இயங்கக்கூடிய தமீர்கள். அது தனியாகவும் இயங்கும். சரிங்களா? ஒரு இஸ்மு கூட தான் வரணும், ஒரு ஃபியலு கூட தான் வரணும் அப்படிங்கிறது அதனுடைய கட்டாயம் கிடையாது. தனிச்சு இயங்கக்கூடிய தமீர்கள். சரிங்களா? ஸோ அது என்ன பார்த்தோம், ஒரு வாட்டி சொல்லி பார்த்துடலாமா? உங்கள் கைகளை ரெடியாக வச்சுக்கோங்க. ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அன்துமா அன்தும், அந்தி அன்துமா அன்துன்ன, அனா நஹ்னு. ரைட்டா? ஸோ இதுதான் அந்த தமீர் முன்ஃபசில் அப்படிங்கிறது, தனிச்சு இயங்கக்கூடிய தமீர். ஸோ இது எப்படியெல்லாம் வேலை செய்யும், ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன மீனிங்கு, எங்கே பயன்படுத்தணும், இது முபுத்ததாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரைட்? ஸோ இது தமீர். அடுத்து நம்ம இது மாதிரி சர்ஃபு வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 எழுத்து மாதியான ஃபியல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா எந்த மாதிரியான ஃபியல் கொடுத்தாலும் உங்களுக்கு அதை சர்ஃபு செய்ய தெரியும். ஆமாம் தானே? இப்போ உதாரணத்துக்கு ஸஹப நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதை எப்படி நம்ம சர்ஃபு செய்கிறது? ஸஹப அப்படின்னா அவன், ஒரு ஆண் சென்று விட்டான் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஆமாம் தானே? ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி சர்ஃபு செய்கிறது? இது ஒரு மாதியான ஃபியல். மாதியான ஃபியல்னால் பாஸ்ட் டென்ஸ், இறந்த கால வினைச்சொல். ஆமாவா? சென்று விட்டான் அப்படின்னா அது இறந்த கால வினைச்சொல். செல்கிறான் அப்படின்னா அது நிகழ்கால வினைச்சொல். செல்வான் அப்படின்னு சொன்னால் அது எதிர்கால வினைச்சொல். ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதியான ஃபியல் தான், இறந்த கால வினைச்சொல், பாஸ்ட் டென்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரைட்டா? 3 எழுத்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரைட்டா? குறைஞ்சபட்ச ஃபியலுடைய அளவு என்ன அப்படின்னா 3 எழுத்து. 2 எழுத்து ஃபியல்களும் இருக்குது, அது மொத்தமாக வேறு கான்செப்ட்டு. நம்ம அதுக்குள்ளே இப்போ தேவையில்லை. நம்ம குறைஞ்சபட்ச ஃபியலான 3 எழுத்து ஃபியல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த 3 எழுத்து ஃபியலில் மாதியான ஃபியல் கொடுத்தா உங்களுக்கு சர்ஃபு செய்ய தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஸஹப எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி சர்ஃபு செய்யலாம்? ஸஹப, ஸஹபா, ஸஹபு, ஸஹபத், ஸஹபதா, ஸஹப்ன, ஸஹப்த, ஸஹப்துமா, ஸஹப்தும், ஸஹப்தி, ஸஹப்துமா, ஸஹப்துன்ன, ஸஹப்து, ஸஹப்னா.
ரைட்டா? ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தங்கள் தெரியும். மொதல் 2 செட் முதல் 2 வரிசையில் வர்றது வந்து, அதாவது மேலேருந்து கீழே முதல் 2 காலமில் வர்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? காயிபுக்கு யூஸ் பண்ணுவோம். படர்க்கை அவன், அவள், அவர்கள் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறது. அடுத்த 2 செட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? முன்னிலை, முஹாத்தபு, அதாவது முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து பேசணும். நீ, நீங்கள் அப்படின்னு பேசுகிறதா இருந்தால் அதுக்கு பயன்படுத்துகிறது. லாஸ்ட்டாக இருக்கிற 2 முத்தக்கல்லிம், தன்னிலை, அதாவது நம்மளை பற்றி பேசுகிறது, நான், நாங்கள்னு பேசுகிறதுக்காக பயன்படுத்துகிறது. ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு 3 எழுத்து ஃபியல் கொடுத்தா அதை நம்மளால் சர்ஃபு செய்ய முடியும், சர்ஃபு செய்ய தெரியும். ஓகே, ரைட். இது தவிர வேறு என்ன சர்ஃபு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருமை, இருமை, பன்மை. ஒரு இஸ்மு கொடுத்தா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபியலை கொடுத்தா உங்களுக்கு சர்ஃபு செய்ய தெரியும். ரஹப, ஹரஜ, நசர இதெல்லாம் ஃபியல்கள். ஸோ நம்மளுக்கு இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃபுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், வேற்றுமை என்னன்றது தெரியும். இப்போ ரஹப, ஹரஜ, நசர, நசல, ரசல இதெல்லாம் வந்து ஃபியல்கள். இது நம்மளுக்கு கொடுத்தா எப்படி சர்ஃபு செய்கிறதுன்னு தெரியும். ரைட். ஸோ சேம் அதே மாதிரி நான் வந்து இப்போது ஒரு இஸ்மு கொடுக்குறேன், அதுவும் நம்மளுக்கு வந்து சர்ஃபு செய்ய தெரியும். நம்ம வந்து பார்த்தோம் ஒருமை, இருமை, பன்மை. இப்போது உதாரணத்துக்கு கிதாபுன் அப்படின்னு இருக்குது. கிதாபுன் அப்படின்னா அ புக், ஒரு புத்தகம். 2 புத்தகங்கள்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? கிதாபானி. பார்த்தோமா? கிதாபுன், கிதாபானி. கிதாபுனுடைய பன்மை என்ன? குத்துபுன். ரைட்டா? கிதாபுன், கிதாபானி, குத்துபுன். ரைட்டா? நம்ம வந்து ஒரு இஸ்மு கொடுத்தா எப்படி சர்ஃபு செய்கிறதுங்கிறது தெரியும். நம்ம வந்து இந்த கிதாபுன் அப்படிங்கிற கிதாபுன், கமீசுன் அப்படிங்கிற மாதிரியான இஸ்முக்கு பார்த்துருந்துருக்க மாட்டோம். முஸ்லிமுன், முனாஃபிகூன், முஜ்ரிமூன், மோமினூன் இந்த மாதிரியான இஸ்முக்களுக்கு நாம் எப்படி சர்ஃபு செய்கிறதுன்னு பார்த்தோம். நினைவிருக்கா? இப்போ உதாரணத்துக்கு முஸ்லிமுன் எடுத்துக்கங்க. முஸ்லிமுன்னா ஒரு ஆண் முஸ்லிம். சரியா? ஒரு ஆணை பார்த்து முஸ்லிம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹுவ முஸ்லிமுன், அவன் ஒரு முஸ்லிம். சரி, இப்போ நம்ம முன்னாடி 2 ஆண்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முஸ்லீம்கள், அவர்கள் 2 ஆண்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம் அப்போ 2 முஸ்லீம்கள்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை? ஸோ இதுக்கு தான் நம்ம சர்ஃபு படித்தோம். இப்போ முஸ்லிமுன்னுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன. முஸ்லிமுன்னா ஒரு ஆண் முஸ்லீம், முஸ்லிமானினா 2 ஆண் முஸ்லீம்கள், முஸ்லிமூன அப்படின்னா பல ஆண் முஸ்லீம்கள், 2க்கும் மேற்பட்டவர்கள். ரைட்டா? இப்போ இந்த சர்ஃபு ஞாபகத்துக்கு வருதா? இப்போ அதே முஸ்லிமுன்னை பெண்பாலுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள், மாற்றுங்க. முஸ்லிமுன் அப்படின்னா ஒரு ஆண் முஸ்லீம், அப்போ ஒரு பெண் முஸ்லீம்க்கு என்ன சொல்கிறது? முஸ்லிமத்துன். கரெக்டாக? இப்போ இதை எப்படி சர்ஃபு பண்ணுறது? முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன். ரைட்டா? அலிஃப்தா வந்தாலே அது என்னது? பெண்பாலுக்கு உரியது. ஆமாவா? நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? சேம் அதே மாதிரி இன்னொன்று விஷயம் செய்வோமா? மோமினுன், மோமினுன், மோமினானி, மோமினூன. இது ஆண்பாலுக்குரியது, ஒருமை, இருமை, பன்மை. அதே பெண்பாலுக்கு என்ன செய்யணும்? மோமினத்துன். இப்போ சர்ஃபு செய்யுங்க இதை. மோமினத்துன், மோமினத்தானி, மோமினாத்துன். ஒருமை, இருமை, பன்மை, பெண்பாலுக்குரியது. ஸோ இது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆமாவா? ஓகே. இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் பார்க்க வேணாம். ஓகேவா? நான் சொல்லித்தர்ற அந்த மெத்தடை அப்படியே மனசில் பதிய வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. இப்போ நான் இங்கே டிஸ்பிளேயில் இப்போ நம்ம பார்த்ததை தான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒரு வார்த்தையை அதாவது இது இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். பட் அதில் கூடுதலாக சில தகவல்களை பார்க்க போகிறோம். ரைட்டா? அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். தெரிஞ்ச விஷயத்தை இதோட நம்ம அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், நான் டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன. இந்த மாதிரி நம்ம சர்ஃபு செஞ்சு நம்மளுக்கு பழக்கம், நம்மளுக்கு இது என்னன்றது தெரியும். இப்போது ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். முதர்ரிசுன் அப்படின்னா என்ன? ஒரு ஆண் ஆசிரியர். ரைட்டா? 2 ஆண் ஆசிரியர்கள்னால் முதர்ரிசானி. ஆமாவா? ஓகே. பல ஆண் ஆசிரியர்கள்னால் முதர்ரிசூன. ரைட், இது நம்மளுக்கு தெரியும். இப்போது இது எல்லாமே என்னவா இருக்குது? ரஃபகு பிளேஸில் இருக்குது.
இது எல்லாமே மர்ஃபூ தான். ஓகேவா? முதர்ரிசுன் இது மர்ஃபூ தான். ஏன் மர்ஃபூன்னு சொல்கிறோம்? ஏன்னா தொம்மா தைன் இருக்குது. லாஸ்ட்டில் என்ன இருக்குது? தொம்மா தைன் இருக்குது. தொம்மா தைனோ தொம்மாவோ இருந்துச்சுனாலே அது ரஃபகு பெற்று இருக்குது, மர்ஃபூவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதர்ரிசானி எப்படி இருக்குது? இதுவும் ரஃபகுடைய இடம்தான். ரைட்டா? ரஃபகுடைய இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று தொம்மா தைன் இருக்கும். முதர்ரிசுன் அப்படிங்கிறது வந்து ரஃபகுடைய இடத்துல இருக்குது, மர்ஃபூவாக இருக்குங்கிறது நம்ம எப்படி அடையாளம் படுத்துகிறோம்? மேலே வந்து தொம்மா தைன் இருக்குது. இல்லை தொம்மா இருந்தாலும், இல்லை அல் முதர்ரிசு அப்படின்னு இருந்தாலும் அது ரஃபகு பெற்று தான் இருக்குது, மர்ஃபூவாக இருக்குன்னு சொல்லிடுவோம். அடையாளம் என்ன? தொம்மா இருக்கணும், ரஃபகு பெற்று இருக்கணும். ரைட். ஆனால் முதர்ரிசானி இதுவும் ரஃபகு பெற்று இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனால் என்ன அடையாளம்? தொம்மா இல்லையே, தொம்மா தைனும் இல்லையே. அது இருந்தால் தானே ரஃபகு பெற்று இருக்கும், ரஃபகு பெற்று வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்போ தானே அது மர்ஃபூவான இடத்துல இருக்குன்னு சொல்லுவோம். அது ஒருமைக்கான அடையாளம். ஒருமைக்கு ஒருமையில் முதர்ரிசுன், முஸ்லிமுன், மோமினத்துன், முஹாஜிருன் அப்படின்னு ஒருமையில் இருக்கும்போது மட்டும்தான் ரஃபகுக்கான அடையாளம் தொம்மாவாக இருக்கும், இல்லைனா தொம்ம தைனாக இருக்கும். ஆனால் முதர்ரிசானி அப்படிங்கிறதுல தொம்மாவும் இல்லை, தொம்ம தைனும் இல்லை. ஆனாலும் நம்ம அதை மர்ஃபூடி இடத்துல இருக்குன்னு தான் பேசுகிறோம். அது மர்ஃபூடி இடத்துல தான் இருக்குது. இதில் ரஃபகுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அலிஃப். சரியா? அப்படியே அடுத்தது கீழே பாருங்கள், முதர்ரிசூன இதுவும் ரஃபகுடைய பிளேஸில் தான் இருக்குது. இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாவ். சரியா? ஸோ இப்போ முதர்ரிசுன்னும் சரி, முதர்ரிசானி அப்படிங்கிற வார்த்தையும் சரி, முதர்ரிசூன அப்படிங்கிற வார்த்தையும் சரி, இது மூணுமே ரஃபகுடைய இடத்துல தான் இருக்குது, மர்ஃபூவாக தான் வந்திருக்கு. சரியா? முதர்ரிசுன் அப்படிங்கிறதுல ரஃபகுக்கான அடையாளம் எது? தொம்மதைன். முதர்ரிசானி அப்படிங்கிறதுல ரஃபகுக்கான அடையாளம் என்ன? அலிஃப். முதர்ரிசூன அப்படிங்கிறதுல ரஃபகுக்கான அடையாளம் என்ன? வாவ். இது மூணுமே ரஃபகுடைய இடத்துல தான் இருக்குது, மர்ஃபூவாக தான் வந்திருக்குது. சரியா? இது அப்படியே ஒரு வாக்கியமாக நீங்கள் மாற்றுறது சிம்பிள். ஹுவ முதர்ரிசுன், ஹுவ முபுத்ததா, முதர்ரிசுன் ஹபர். அப்போ அடுத்ததுக்கு எப்படி சொல்லணும்? ஹுமா முதர்ரிசானி அவர்கள் ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்கள். ரைட்டா? அப்போ அடுத்ததுக்கு எப்படி சொல்லணும்? ஹும் முதர்ரிசூன சொல்லலாம் தானே? ஒரு வாக்கியத்தை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சுல்ல. ஸோ அப்போது இது மூணுமே ரஃபகுடைய இடத்துல தான் இருக்குது, மர்ஃபூ ரஃபகு பெற்று தான் வந்திருக்கு, மர்ஃபூவான இடத்துல தான் இருக்குது. இது முதர்ரிசுனுங்கிறது ஒருமை, முதர்ரிசானி அப்படிங்கிறது இருமை, முதர்ரிசூன அப்படிங்கிறது பன்மை. இது எல்லாமே ஆண்பாலுக்கு உரியது. புரியுதாம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? இவ்வளோ கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம்? ரஃபகு பெற்று இருந்தால் தான் அது மர்ஃபூவான இடத்துல இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது அடுத்து ஒருமையிலேயே தான் நம்ம பார்த்துட்டு இருந்துருக்குறோம். இப்போ அதுவே இருமை பன்மைன்னு வரும்போது அப்போ அங்கே வந்து நம்ம இந்த தொம்மாவோ தொம்மா தைனோ இருக்காது. அதுக்கு பதிலாக அலிஃப் அப்படிங்கிறது தான் ரஃபகு பெற்றதுக்கான அடையாளம், வாவ் அப்படிங்கிறது தான் ரஃபகு பெற்றதுக்கான அடையாளம். ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிக்கணும், இது மர்ஃபூவாக தான் இருக்குது. முதர்ரிசானி என்னவா வந்திருக்குன்னா மர்ஃபூ அப்படின்றது நம்மளுக்கு டக்குன்னு வாயில் வரணும். முதர்ரிசூன என்ன இடத்துல வந்திருக்கு? மர்ஃபூவாக தான் வந்திருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு டக்குன்னு வரணும். முஸ்லிமூன வாவ் வந்திருக்குது, அப்போ இது எப்படி வந்திருக்கு? மர்ஃபூவாக வந்திருக்குது. மோமினூன எப்படி வந்திருக்கு? வாவ் இருக்குது, ஸோ அப்போ அது மர்ஃபூவான இடத்துல தான் வந்திருக்குது. மோமினானி அலிஃப் வந்திருக்கு, அப்போ இது என்ன இடத்துல இருக்குது? மர்ஃபூவான இடத்துல இருக்குது. ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஒரு இஸ்மு மர்ஃபூவாக இருக்கா, மஜ்ரூராக இருக்கா, மன்சூபாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ல, கண்டுபிடிக்கணும்ல. அப்போது இதுதான் அடையாளம். ரைட்டா? புரியுதுங்களாம்மா என்ன சொல்ல வரேன்னு? ஓகே. ஸோ இப்போது இது உங்களுக்கு மண்டையில் ஏறிடுச்சா? தெளிவாக புரியுதா? மண்டையில் ஏற்றுறது அப்புறமா ஏற்றிக்கலாம். இது ஜஸ்ட் இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். இதை பற்றி முழு டீட்டெயில்டாக நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த புக்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் இது வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட்டு தான். ஏன்னா இது சார்ந்து தான் நம்ம 18th லெசனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் டீப்பாகவே சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப டீப்லாம் கிடையாது, ஒரு ஜிஸ்ட்டு தான்.
ரைட்டாம்மா? ஓகே. முதர்ரிசுன், முதர்ரிசானி, முதர்ரிசூன இது மூணுமே ரஃபகுடைய இடத்துல தான் இருக்குது. மர்ஃபுவா தான் வந்திருக்குது. ஒருமை, இருமை, பன்மை. ரைட்டா? புரியுதா? ஓகே. இப்போது முதர்ரிசுன் அப்படிங்கிறது ரஃபகு பெற்று வந்திருக்கு, மர்ஃபுவா இருக்குது. ரைட். இந்த முதர்ரிசுன்னை நம்ம அப்படியே நசபு பெற்று வர்ற மாதிரி மாற்றணுன்னா எப்படி மாற்றுவோம்? மன்சூபா மாற்றணுன்னா என்ன செய்வோம்? முதர்ரிசன். கரெக்டாக? இப்போ முதர்ரிசுன்னுங்கிறது மர்ஃபுவாக இருக்குது. இந்த மர்ஃபுவாக இருக்கிற இந்த இஸ்மை மன்சூபாக மாற்றணும். என்ன பண்ணுவோம்? நசபு போடுவோம், அவ்வளோதான். கரெக்டாக? ஃபத்ஹா வந்துடும். முதர்ரிசன் வந்துருச்சா? ரைட். முதர்ரிசன். ஸோ மர்ஃபுவாக இருந்த ஒரு இஸ்மை, முதர்ரிசுன் அப்படிங்கிற மர்ஃபுவாக இருந்த ஒரு இஸ்மை நம்ம அப்படியே என்ன பண்ணியிருக்கோம்? மன்சூபாக மாற்றிருக்கிறோம். இப்போ இந்த மன்சூபா வர்ற இந்த இஸ்மு எங்கே வரும் அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போக தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு இஸ்மு மர்ஃபுவாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே மன்சூபாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் கிடையாது. தொம்மாவை எடுத்துகிட்டு ரஃபகை எடுத்துகிட்டு ஃபத்ஹா போடணும், அவ்வளோதான். இதான வேலை. ரஃபகை எடுத்துகிட்டு நசபு கொடுக்கணும். நசபுனா என்ன? ஒன்று ஃபத்ஹா போடணும், இல்லை ஃபத்ஹா தைன் போடணும். கொடுத்துட்டா அந்த இஸ்மு மன்சூபாக மாறிடும். இப்போ இங்கே முதர்ரிசுன் அப்படின்னு மர்ஃபுவாக இருந்த இஸ்மை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? முதர்ரிசன் அப்படின்னு மன்சூபாக்கிட்டேன். ஓகேவா? ரைட். அதே இஸ்மை மஜ்ரூர் ஆக்கணும்னா என்ன பண்ணுவேன்? முதர்ரிசின் அப்படின்னு எழுதுவேன். ரைட்டா? முதர்ரிசுன் அப்படிங்கிறது மர்ஃபுவாக இருக்குது, முதர்ரிசன் அப்படிங்கிறது மன்சூபாக இருக்குது, முதர்ரிசின் அப்படிங்கிறது மஜ்ரூராக இருக்குது. முதர்ரிசின் அப்படிங்கிறது எப்போ வருங்கிறது நம்மளுக்கு தெரியும். முன்னாடி அர்ஃபுஜர் வந்தால் மஜ்ரூராக வரும், இல்லை முதாஃப் இருந்தால் மஜ்ரூராக வரும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். மஜ்ரூராக எப்போ ஒரு இஸ்மு வரும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும். மர்ஃபுவாக எப்போ வருங்கிறது நம்மளுக்கு தெரியும். மன்சூபா வர்றது நம்ம ரொம்ப படிக்கலை, ஆனால் ஓரளவுக்கு தெரியும். எப்போ ஒரு இஸ்மு மன்சூபா வரும் அப்படின்னா ஒரு 10 கேசஸில், ஒரு 10 இடத்துல ஒரு இஸ்மு மன்சூபா வரும். இப்போ அந்த 10 இடம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், சரிங்களா? நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை வந்து புக் 3ல் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக படிப்போம், சரிங்களாம்மா? ஆனால் ஒரு இஸ்மு ஒரு சில இடங்களில் மர்ஃபுவாக வரும், ஒரு சில இடங்களில் மன்சூபா வரும், ஒரு சில இடங்களில் மஜ்ரூராக வரும். அது வரைக்கும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இஸ்மு எப்படி மன்சூபா மாறும், அது நசபு பெற்று எப்படி மன்சூபா ஆகுது அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்கிறேன், சரிங்களா? மற்றபடி எங்கே மன்சூபா வரும், எங்கே மர்ஃபுவா வரப்போகுது, எங்கே மஜ்ரூரா வரப்போகுதுன்றதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஒரு இஸ்மு முதர்ரிசுன்னு ஒரு இஸ்மு, அதோடைய மன்சூபு ஃபார்ம் என்ன? முதர்ரிசன். முஸ்லிமுன் அப்படின்னு இருக்குது, அதனுடைய மன்சூபு வடிவம் என்ன? முஸ்லிமன். முஸ்லிமத்துன் அப்படின்னு இருக்குது, இப்போ இது மர்ஃபுவாக இருக்குது, இதனுடைய மன்சூபு வடிவம் என்ன? முஸ்லிமத்தன். அவ்வளோதான். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோம். முதர்ரிசுன், முதர்ரிசானி, முதர்ரிசூன இது மூணுமே ரஃபகு பெற்று தான் இருக்குது, மர்ஃபுவான இடத்துல இருக்குது. ரைட்டா? இதோடைய அப்படியே மன்சூபுடைய வடிவம் எப்படி வருங்கிறத தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். முதர்ரிசுன் அப்படிங்கிறத மன்சூபா மாற்றணுன்னா முதர்ரிசன். அதாவது ஜஸ்ட்டு தொம்ம தைன்னு அதை எடுத்துட்டு தொம்ம தன்வீன், அதாவது ஃபத்ஹா தைனை போட போகிறோம். அதாவது தொம்ம தைனை எடுத்துட்டு ஃபத்ஹா தைன் போட்டுட்டு, இந்த ஃபத்ஹா தைன் போடும்போது மட்டும் ஒரு சின்ன கண்டிஷன் வரும், ஒரு அலிஃப் சேர்த்துக்கணும். சரியா? முதர்ரிசான் அப்படின்னு அதை படிக்க போகிறதில்ல, முதர்ரிசன் அப்படின்னு தான் படிக்க போகிறோம். ஆனால் எழுத்து வடிவத்தில் எழுதும்போது எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஃபத்ஹா தைன் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அலிஃப் சேர்த்துக்கணும், சரிங்களா? அந்த குண்டு தா மர்பூத்தா வர்ற இடத்துல மட்டும் அந்த அலிஃப் வராது. மற்றபடி எந்த இடத்துல கடைசி எழுத்து தான் மோஸ்ட்லி இந்த ஃபத்ஹா தைன் வரும். ரைட்டா? வந்துச்சு. எங்கே ஃபத்ஹா தைனை யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த எழுத்துக்கு நீங்கள் ஃபத்ஹா தைன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எழுத்தோட அலிஃப் ஒன்று வந்துடணும். எப்படி நம்ம சர்ஃபு செய்யும்போது தஹப தஹபா தஹபூ, அந்த தஹபூன்னு எழுதும்போது ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம்ல, எழுத்து வடிவத்தில் அது சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறது கண்டிஷனுன்னு சொன்னோம்ல, அது போல தான்
ஒரு இஸ்மை நீங்கள் மன்சூபா மாற்றுறீங்க அப்படின்னா ஃபத்ஹாத்தைன் கொடுத்தா போதும். ஆனால் ஃபத்ஹாத்தைன் கொடுக்குறீங்கன்னா அந்த எழுத்தோட அலிஃபை சேர்க்கணும். இது கண்டிஷன். சரியாம்மா? இப்போ முதர்ரிசுன் அப்படிங்கிறத மன்சூபான இடத்துக்கு மாற்றுறதுக்கு முதர்ரிசன் தம்மாத்தைன் எடுத்துகிட்டு ஃபத்ஹாத்தைன் போட்டு மாற்றிட்டோம். அப்போ அடுத்தது ரெண்டையும் எப்படி மாற்றுறது பாருங்கள். முதர்ரிசானி அப்படின்னா 2 ஆசிரியர்கள் எந்த இடத்துல இருக்குது? மர்ஃபூவான இடத்துல இருக்குது. இப்போ மர்ஃபூவான இடத்துல இருக்கிற இதே வார்த்தையை மன்சூபா மாற்றுறதுக்கு நான் எப்படி மாற்றுறேன் பாருங்கள். முதர்ரிசைனி. என்ன எப்படி மாற்றுறேன்? முதர்ரிசைனி. புரியுதா? யா நூன் எக்ஸ்ட்ரா வரணும். அலிஃப் நூன் வந்தால் அது இருமை மர்ஃபூ. சரியா? யா நூன் வந்துச்சு அப்படின்னா அது இருமை தான், ஆனால் மன்சூபு. ரைட்டா? முதர்ரிசைனி எப்படி மாறிடுச்சு? முதர்ரிசைனி. ஓகேவா? இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா ஐனி அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐனி. ரைட்டா? அப்போ அடுத்தது எப்படி மாற்றுறது? முதர்ரிசூனன்னு இருக்குது. இதுக்கான மன்சூபு வடிவம் என்ன? முதர்ரிசீன. ஓகேவா? முதர்ரிசீன. முதர்ரிசன், முதர்ரிசைனி, முதர்ரிசீன. இதுதான் மன்சூபான வடிவங்கள். ரைட்டா? ஒருமை இருமை பன்மைக்கான மன்சூபான வடிவங்கள் இதுதான். ஒருமை இருமை பன்மைக்கு. புரியுதா? முதர்ரிசன், முதர்ரிசைனி, முதர்ரிசீன. புரியுதுங்களாம்மா நான் சொல்கிறது? அதாவது ஃபஸ்ட்டு காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். முதர்ரிசுன், முதர்ரிசானி, முதர்ரிசூன. ஒருமை இருமை பன்மை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாவா? இது எல்லாமே ரஃபகுடைய இடத்துல இருக்குது, மர்ஃபூவாக வந்திருக்கு. இப்போ அதோடைய மன்சூபான வடிவம் என்ன, மஜ்ரூரான வடிவம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ 2வது காலம் மன்சூபான வடிவம் எப்படி வருது? முதர்ரிசன், முதர்ரிசைனி, முதர்ரிசீன. இது 3மே மன்சூபாக வந்திருக்கு. நசபு பெற்று மன்சூபா வந்திருக்கு. முதர்ரிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எப்படி நம்ம மன்சூபுன்னு சொல்கிறோம்? ஏன்னா ஃபத்ஹாத்தைன் வந்திருக்கு, ஸோ மன்சூபு. ஆனால் முதர்ரிசைனியில் மன்சூபா வந்திருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன அடையாளம்? யா தான் அடையாளம். ரைட்டா? முதர்ரிசீன இதுவும் மன்சூபா வந்திருக்குன்னு தான் சொல்கிறோம். இதுக்கு என்ன அடையாளம்? யா தான். ஆனால் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா முதர்ரிசைனியில் யாக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு ஃபத்ஹா இருக்கும். முதர்ரிசீனில் யாக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு கெஸ்ரா இருக்கும். சரியா? இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சரிங்களா? இதை நினைவு வச்சுக்கோங்க. சரி, இது ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக மண்டையில் உட்காந்துரும். சரிங்களா? ஸோ இப்போ முதல் தடவை நீங்கள் இதை பார்க்குறீங்கும் போது என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வியர்டாக தெரியும். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா மனசில் பதிஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஸோ இப்போ இது புரியுதா? ஃபஸ்ட்டு காலம் முதர்ரிசுன், முதர்ரிசானி, முதர்ரிசூன. இது ஆண்பாலுக்குரியது. ஒருமை இருமை பன்மை ரஃபகு பெற்று வந்திருக்கு, மர்ஃபூவாக இருக்குது. இதனுடைய மன்சூபான வடிவம் தான் அடுத்த காலமில் இருக்குது. முதர்ரிசன், முதர்ரிசைனி, முதர்ரிசீன. ரைட்டா? அப்போ அடுத்த காலமில் என்ன பார்க்க போகிறோம்? மஜ்ரூராக எப்படி வருங்கிறத பார்க்க போகிறோம். முதர்ரிசன் அதை எப்படி நம்ம மஜ்ரூராக்குவோம்? முதர்ரிசின். ஜஸ்ட்டு கெஸ்ரா போட்டுட்டா நம்ம அது என்னவாயிரும்? மஜ்ரூரா ஆயிரும். ஆக்கியாச்சு. அடுத்த 2 இதை எப்படி மாற்றுறது? சேம் நசபுக்கு என்ன பண்ணிங்களோ அதே தான் வரும். முதர்ரிசைனி, முதர்ரிசீன. இது மாற்றமே கிடையாது. ரைட்டா? புரியுதுங்களாம்மா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு காலமு மர்ஃபூவான இடத்துல வரக்கூடிய இஸ்முக்கள். 2வது காலம் அதே இஸ்முக்கள் மன்சூபா வந்ததுன்னா எப்படி வரும்? 3வது காலம் அதே இஸ்மு மஜ்ரூரா வருதுன்னா எப்படி வரும்? சரியா? இப்போ இதை ஃபுல்லாக சொல்லி பார்ப்போமா? முதல்ல மர்ஃபூ எடுத்துக்கங்க. முதர்ரிசுன்,
முதர்ரிசானி முதர்ரிசூன. மன்சூபு முதர்ரிசன் முதர்ரிசைனி முதர்ரிசீன. மூணாவது மஜ்ரூர் முதர்ரிசின் முதர்ரிசைனி முதர்ரிசீன. புரியுதா? இப்போது இதே போல் நம்ம வேறு வார்த்தைக்கு நம்ம சொல்லி பார்த்தோம், ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு இன்ஷால்லா நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிரும். செஞ்சு பார்ப்போமா? ஸோ இப்போ இது என்னங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகேவா? அதாவது ஒரு இஸ்மு மன்சூபாக இருந்தால் எப்படி இருக்கும், மஜ்ரூராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்கே மஜ்ரூராக இருக்கும் எங்கே மன்சூபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நான் போகலை. ஒரு இஸ்மை கொடுத்தா இதோடைய மன்சூபு ஃபார்ம் என்னன்னு எழுத தெரியணும், அதோடைய மஜ்ரூர் வடிவம் என்னன்னு எழுத தெரியணும், அவ்வளோதான். சரியா? நம்ம இது வரைக்கும் இத்தனை கிளாஸ் வரைக்கும் நாம் ஒருமைக்கு மட்டும்தான் பார்த்துருப்போம். இங்கே இருமைக்கும் பன்மைக்கும் சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது முதர்ரிசுன் அப்படிங்கிறது ஒரு பெண் ஆண்பால் இஸ்மு தான், ஆமாவா? இப்போது இதே மாதிரி இன்னும் சில இஸ்முக்களுக்கு நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிரும். சரிங்களா? முதர்ரிசுன் அப்படிங்கிறதுக்கு செஞ்ச மாதிரியே இப்போ நம்ம மூமினுன் அப்படிங்கிறதுக்கு செஞ்சு பார்ப்போமா? ஸோ இப்போ இந்த காமிச்சிருக்க இந்த முதர்ரிசுன்னே பாருங்கள், நீங்கள் மேலேருந்து கீழே சொல்கிறத விட சைடில் அப்படியே ஒரு லைன், ஃபஸ்ட்டு லைன், அதாவது முதர்ரிசுன் முதர்ரிசன் முதர்ரிசின். முதர்ரிசுனுடைய மன்சூபு ஃபார்ம் முதர்ரிசன், அதனுடைய மஜ்ரூரு ஃபார்ம் முதர்ரிசின். இப்படி நீங்கள் சொன்னாலும் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஆனால் இப்படி தான் சொல்லணும். சரியா? நம்ம அது மாதிரி சொல்லுவோம். முதர்ரிசுன் முதர்ரிசன் முதர்ரிசின். ஒரு ஒருமையான இஸ்முடைய மஜ்ரூர் ஃபார்ம் எப்படி இருக்கும், மர்ஃபூ ஃபார்ம் எப்படி இருக்கும், மன்சூப் ஃபார்ம் எப்படி இருக்கும் சொல்லிட்டோம். இப்போ அதே வார்த்தையுடைய இருமை என்ன? முதர்ரிசானி. அப்போ அதனுடைய மன்சூப் ஃபார்மும் மஜ்ரூர் ஃபார்மும் எப்படி வரும்? முதர்ரிசானி முதர்ரிசைனி முதர்ரிசைனி. முடிஞ்சிச்சா? இப்போ மூணாவது பன்மை ஃபார்ம் வாங்க. முதர்ரிசூன அப்படிங்கிறது பன்மையான வடிவம், அதனுடைய மன்சூபான வடிவத்தையும் மஜ்ரூரான வடிவத்தையும் சொல்லுங்கள். முதர்ரிசூன முதர்ரிசீன முதர்ரிசீன. ரைட்டா? இது ஈஸியாக இருக்கா? ஸோ இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணுவோம். இதே பேட்டர்னை பிடிச்சிக்கோங்க நல்லா. இப்போ ஒரு 5 வார்த்தைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம இதே மாதிரி சொல்லி பார்க்கலாம். சொல்லி பார்க்குவோமா? ரைட், ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோமினுன். ஓகேவா? மோமினுன் சொல்லி பார்ப்போமா? மோமினுன் அதனுடைய மன்சூப் ஃபார்ம் என்ன? மோமினன். அதனுடைய மஜ்ரூர் ஃபார்ம் என்ன? மோமினின். இது நம்மளுக்கு அத்துப்படி. ரைட், ஒருமைக்கு நம்ம செஞ்சாச்சு. அடுத்து இருமை என்ன வரும்? மோமினானி அப்படிங்கிறது தான் இருமை. அப்போ அதனுடைய மன்சூப் ஃபார்ம் மஜ்ரூர் ஃபார்ம் சொல்லுங்கள். மோமினானி மோமினைனி மோமினைனி. ஓகேவா? அடுத்து அதனுடைய பன்மை என்ன? மோமினூன. அப்போ அடுத்த 2 ஃபார்ம் எப்படி வரும்? மோமினூன மோமினீன மோமினீன. இவ்வளோதான். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து செஞ்சு பார்க்கலாமா? முஷ்ரிக்குன் செய்வோமா? முஷ்ரிக்குன் முஷ்ரிக்கன் முஷ்ரிக்கின். முடிஞ்சிருச்சா? அடுத்து எப்படி வரும்? முஷ்ரிகானி. அப்போ அடுத்து 2 முஷ்ரிகைனி முஷ்ரிகைனி. ஓகேவா? லாஸ்ட் லைன் சொல்லுங்கள். முஷ்ரிகூன. அப்போ அடுத்து 2 முஷ்ரிகீன முஷ்ரிகீன. புரியுதாம்மா? நெக்ஸ்ட்டு ஒரு வார்த்தைக்கு சொல்லி பார்க்கலாமா? சுவாதிக்குன். சுவாதிக்குன் சுவாதிக்கன் சுவாதிக்கின். இது சூப்பர், வந்துடும் நம்ம எல்லாருக்கும். அடுத்த லைன் வாங்க. சுவாதிகானி சுவாதிகைனி சுவாதிகைனி. 2வது லைன் முடிஞ்சிருச்சு. 3வது வாங்க. சுவாதிகூன சுவாதிகீன சுவாதிகீன. ரைட்டா? புரியுதா? அடுத்த வார்த்தை சொல்லட்டுமா? நாஜிஹுன். நாஜிஹுன் அப்படின்னா வெற்றியாளர்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா?
ஸோ பாருங்கள், நாஜிஹுன், நாஜிஹன், நாஜிஹின். அடுத்த லைனு நாஜிஹானி, நாஜிஹைனி, நாஜிஹைனி. மூணாவது லைன் வாங்க, நாஜிஹூன, நாஜிஹீன, நாஜிஹீன. இது மூணுமே மஜ்ரூர் ஃபார்ம். சாரி, இது மூணுமே ப்ளூரல் ஃபார்மு. மர்ஃபூவு, மன்சூபு, மஜ்ரூர். சரிங்களா? புரியுதுங்களாம்மா? ஓகே, கடைசியாக ஒரு வார்த்தைக்கு செஞ்சு பார்த்துடலாம். கேதிபுன். சரியா? கேதிபுன். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பொய்யன் அப்படின்னு அர்த்தம், லையர். சரிங்களா? பொய் சொல்கிறவன். சரியா? ஓகே, இதை செஞ்சு பார்க்கலாமா? கேதிபுன், கேதிபன், கேதிபின். ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்து எப்படி வரும்? இருமைக்கு கேதிபானி, கேதிபைனி, கேதிபைனி. முடிஞ்சிருச்சு இருமை. 3 ஃபார்ம்லேயும் சொல்லிட்டோம். மர்ஃபூவாக இருந்தால் எப்படி இருக்கும், மன்சூபா எப்படி இருக்கும், மஜ்ரூராக வந்தால் எப்படி இருக்கும். ரைட். இப்போ 3வது லைன் என்ன? பன்மை. எப்படி வரும்? கேதிபூன, கேதிபீன, கேதிபீன. ரைட்டா? முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ கொஞ்சம் ஈஸியாக தெரியுதா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்த்தது முதர்ரிசுன், மோமினுன், முஷ்ரிகுன், சாதிகுன், நாஜிஹுன், கேதிபுன். இதெல்லாம் ஆண்பாலான இஸ்முக்கள். இதை அப்படியே பெண்பாலான இஸ்முக்கா மாற்றி அதுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், முதர்ரிசுன் இதனுடைய பெண்பால் வடிவம் என்ன? முதர்ரிசத்துன், ஒரு பெண் ஆசிரியை. ரைட்டா? ஓகே, இப்போது இதனுடைய மர்ஃபூ ஃபார்மு, மன்சூபு வடிவம், மஜ்ரூர் வடிவம் சொல்லலாமா? முதர்ரிசத்துன், முதர்ரிசத்தன், முதர்ரிசத்தின். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மர்பூத்தா வரும்போது ஃபத்ஹாத்தைன் போடும்போது மட்டும் ஒரு அலிஃப் சேர்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு மட்டும் சேர்க்க மாட்டோம். மர்பூத்தாவை நீங்கள் ஃபத்ஹாத்தைன் போட்டு எழுதுறீங்கன்னா மட்டும் அதுக்கு மட்டும் அலிஃப் வராது. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, இப்போ முதர்ரிசத்துன் அப்படிங்கிறதுக்கான மன்சூபு ஃபார்மையும் எழுதிட்டீங்க, மஜ்ரூரையும் எழுதிட்டீங்க. ஓகே, இப்போ அப்படியே இருமைக்கு வாங்க. முதர்ரிசத்துன் ஒருமைனா இருமை எப்படி வரும்? முதர்ரிசதானி. இதான் இருமை. ஓகேவா? இப்போ இதனுடைய நசபு வடிவம் எப்படி இருக்கும், மஜ்ரூர் வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முதர்ரிசதானி, முதர்ரிசதைனி, முதர்ரிசதைனி. ரைட்டா? ஓகேவா? அலிஃப் நூன் போயிடணும், போய் யா நூன் வந்துடணும். சரியா? முதர்ரிசதானியில் அலிஃப் நூன் இருக்குது பார்த்தீங்களா, இது போய் யா நூன் வந்துடணும். சரியா? அப்படி நீங்கள் மாற்றுறீங்கனாலே ஒன்றாவது நசபு மன்சூபான இடத்துலையும் மஜ்ரூரான இடத்துலையும் வர மாதிரி நம்ம அதை மாற்றிடலாம். ரைட்டா? இப்போ லாஸ்ட்டு என்ன? பன்மை. முதர்ரிசாத்துன், இதுதான் பன்மை. ஆனால் இதனுடைய நசபு ஃபார்மும் மஜ்ரூர் ஃபார்மும் ஈஸி. முதர்ரிசாத்தின், முதர்ரிசாத்தின். ரெண்டுமே தின்னு தான் வரும். சரியா? புரியுதா? ஸோ ஆண்பாலுக்கு எப்படி மன்சூபு ஃபார்ம், மஜ்ரூர் ஃபார்ம் வருதுங்கிறத பார்த்தீங்க. சேம் அதே மாதிரி இப்போது ஒரு பெண்பால் இஸ்மு கொடுத்தா அதுக்கு எப்படி மன்சூபு ஃபார்ம், மஜ்ரூர் ஃபார்ம் வருது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. சரியாம்மா? புரியுதா? அதுலேயும் ஒருமை, இருமை, பன்மைக்கு பார்க்குறீங்க. புரியுதாம்மா என்ன சொல்கிறேன்னு? ரைட். ஸோ இது மாதிரியே இதுக்குமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வார்த்தை நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். சரியா? சொல்லி பார்க்கலாமா? இப்போது அடுத்த வார்த்தை மோமினத்துன் எடுத்துக்கலாம். ரைட்டா? மோமினத்துன், மோமினத்தன், மோமினத்தின். ஒருமையில் எல்லா வடிவத்தையும் சொல்லிட்டீங்க. ரைட். அடுத்த லைனுக்கு வாங்க. மோமினத்துன் அப்படிங்கிறதுக்கான இருமை என்ன? மோமினத்தானி. அதுக்கு எப்படி மன்சூபு வடிவமும் மஜ்ரூர் வடிவமும் வரும்? மோமினத்தைனி, மோமினத்தைனி. ரைட்டா? 3வது லைனுக்கு வாங்க. மோமினத்துன் அதுக்கான பன்மை என்ன? மோமினாத்துன். அதோட அடுத்த மன்சூப் வடிவமும் மஜ்ரூர் வடிவமும் என்ன? மோமினாத்தின்,
மோமினாத்தின். அவ்வளோதான். சரியா? ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த அப்படியே அந்த ஸ்ட்ரக்சரை மைண்டில் வச்சிக்க முடியுதா? ஸோ நிறுத்திக்க பாருங்கள். சரிங்களாம்மா? இப்போ அடுத்த வார்த்தை ட்ரை பண்ணுவோமா? ரைட். முஷ்ரிகத்துன் சொல்லி பார்க்கலாமா? முஷ்ரிகத்துன், முஷ்ரிகத்தன், முஷ்ரிகத்தின். அடுத்த லைன் எப்படி வரும் அப்படின்னா முஷ்ரிகத்தானி, முஷ்ரிகத்தைனி, முஷ்ரிகத்தைனி. முடிஞ்சிருச்சா? மூணாவது லைன் எப்படி வரும்? முஷ்ரிகாத்துன், முஷ்ரிகாத்தின், முஷ்ரிகாத்தின். முடிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்த வார்த்தை சொல்லி பார்க்கலாமா? சுவாதிகத்துன், உண்மையானவள். சுவாதிகத்துன், சுவாதிகத்தன், சுவாதிகத்தின். அடுத்த லைன் எப்படி வரும் அப்படின்னா சுவாதிகத்தானி, சுவாதிகத்தைனி, சுவாதிகத்தைனி. ரைட்டா? லாஸ்ட் லைன் எப்படி வரும்? சுவாதிகாத்துன், சுவாதிகாத்தின், சுவாதிகாத்தின். ரைட்டா? என்னடா சுவாதிகாத்தின், ரெண்டுக்குமே சுவாதிகாத்தின் தான் சொல்கிறாங்களே, மன்சூபான பிளேஸாக இருந்தால் சுவாதிகாத்தன்னு வராதா அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதுதான் வந்து ப்ரொசீஜர். சரியா? புரியுதுங்களா? இப்போ இன்னொரு வார்த்தை ட்ரை பண்ணலாமா? நாஜிஹத்துன், வெற்றி அடைந்தவள், வெற்றியானவள். நாஜிஹத்துன், நாஜிஹத்தன், நாஜிஹத்தின். படத்தில் என்ன எப்படி வரும்? நாஜிஹத்தானி, நாஜிஹத்தைனி, நாஜிஹத்தைனி. மூணாவது லைனு நாஜிஹாத்துன், நாஜிஹாத்தின், நாஜிஹாத்தின். புரியுதுங்களாம்மா? லாஸ்ட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பார்த்துக்கலாமா? காதிபத்துன் செய்யலாமா? பொய் சொல்பவள், பொய்யானவள். காதிபத்துன், காதிபத்தன், காதிபத்தின். அடுத்து இருமைக்கு எப்படி வரும்? காதிபத்தானி, காதிபத்தைனி, காதிபத்தைனி. ரைட்டா? மூணாவது லைன் பார்க்கலாமா? பன்மை எப்படி வரும் அப்படின்னா காதிபாத்துன், காதிபாத்துன், காதிபாத்தின், காதிபாத்தின். அவ்வளோதான். புரியுதுங்களாம்மா இது? ஸோ அப்போது இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே மனசில் நிப்பாட்டிக்கோங்க. ரைட்டா? இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே மனசில் நிப்பாட்ட போகிறோம். ரைட்டா? ஸோ இங்கே நான் உங்களுக்கு புரிய வைக்க வந்த விஷயம் என்னென்னா, ஒரு இஸ்மு நசபு பெற்று வரும்போதும் ஜர்ரு பெற்று வரும்போதும் அது எப்படி மாறுது, அதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும். ஒருமை, இருமை, பன்மை எப்படி வேணாலும் ஒரு இஸ்மு இருக்கலாம்ல. ஸோ அந்த வடிவத்தில் வரும்போது மஜ்ரூர் வடிவம் என்ன, மன்சூப் வடிவம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு இங்கே வந்து சொல்லி கொடுத்தது. சரியா? ஸோ அந்த நசபு பெற்று வரக்கூடியது வந்து ஃபார்ம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் படிக்க போகிற இந்த பார்க்க போகிற 18வது பாடத்தில் மன்சூபான ஒரு இஸ்மை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காகத்தான் சரி அது ரிலேட்டடாக இதுவும் இருக்கே, இதையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இப்போது மன்சூபை பற்றி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ப்ளஸ் அது கூட இன்னொரு புதிய ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்ல போகிறேன். சரிங்களா? அந்த சின்ன கான்செப்ட் தான் இப்போ நம்ம 18th லெசனில் சொல்லி தருவாங்க. அதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. நமக்கு வந்து ஒரு இஸ்மு எங்கே மஜ்ரூராக வரும் அப்படிங்கிறது தெரியும், எங்கே ஒரு இஸ்மு மஜ்ரூரா வரும் அப்படிங்கிறது தெரியும், மர்ஃபூவா வரும் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு தெரியும். ரைட்டா? நம்ம அதே மாதிரி ஒரு இஸ்மு எங்கே மன்சூபா வரும் அப்படிங்கிறதும் நான் வந்து ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஒரு இஸ்மு எப்போ மன்சூபா வரும் அப்படின்னா, இப்போது நான் இங்கே ஒரு 3 வாக்கியம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 3 வாக்கியத்துலேயும் முஹம்மத் அப்படிங்கிற இஸ்மு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இஸ்மு ஆனால் வாக்கியத்தில் மர்ஃபூவாக இருக்கும், 2வது வாக்கியத்தில் மஜ்ரூராக இருக்கும், 3வது வாக்கியத்தில் மன்சூபாக இருக்கும். சரியா? ஸோ அந்த நான் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வாக்கியத்தை பாருங்கள். ஹுவ முஹம்மதுன், அவர் முஹம்மத். ஹீ
ஹீ இஸ் முஹம்மது. ஆமாவா? ஓகே. இப்போது முஹம்மதுன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? மர்ஃபூவாக இருக்குது, ரஃபகு பெற்று வந்திருக்கு, மர்ஃபூவாக இருக்குது, ஒருமை. ரைட்டா? அதே இப்போது ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். ரசலல்லாஹு அலா முஹம்மதின், அல்லாஹ் இறக்கினான் நபியின் மீது. நபியின் மீது அல்லாஹ் இறக்கினான், முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்கினான். கரெக்டா? ரசல அப்படின்னா அவன் இறக்கினான். யார்? அல்லாஹ். அல்லாஹ் தான் இங்கே ஃபாயில். ஸோ அல்லாஹ் இறக்கினான் அலா முஹம்மதின், முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்கினான். ரசல அப்படிங்கிறது என்னது? ஃபியலு. அல்லாஹு அப்படிங்கிறது ஃபாயிலு. இந்த ரெண்டாவது வாக்கியம் வந்து ஜும்லா ஃபியலியா. சரிங்களா? ஏன்னா ஃபியலை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறதுனால. அலா முஹம்மதின் அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர். ஸோ இப்போ இங்கே முஹம்மதின் அப்படின்னு வந்திருக்கு, மஜ்ரூராக வந்திருக்கு. அதே இஸ்மு முஹம்மதுங்கிற அதே இஸ்மு இந்த இடத்துல மஜ்ரூராக வந்திருக்கு. ரைட், ஓகே. இப்போ மூணாவது சென்டென்ஸை பாருங்கள். அதுவும் ஒரு ஜும்லா ஃபியலியா தான். ஆனால் இங்கே முஹம்மது அப்படிங்கிற இஸ்மை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். தரப அப்பாசுன் முஹம்மதன். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தரப அவன் அடித்தான். யார் அந்த அவன்? அவன் தான் அப்பாஸ், அப்பாசுன். அதனால தான் அந்த அப்பாசுன் அப்படிங்கிறது ஃபாயிலு. அதனால தான் அது மர்ஃபூவாக வந்திருக்குது. அப்பாஸ் அடித்தான். யாரை அடித்தான்? முஹம்மதை அடித்தான். அதனால தான் முஹம்மதன். யாரை அப்படிங்கிற கேள்விக்கு முஹம்மதன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லணும். ஸோ அப்போ இங்கே முஹம்மதன் அப்படிங்கிறது என்னவா வந்திருக்குது? ஆப்ஜெக்டாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது சப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியும், எழுவாய் நம்மளுக்கு தெரியும். அது யார் மேலே நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் சப்ஜெக்ட். சரியா? அதாவது இப்போ அடித்தான், அப்பாஸ் அடித்தான். அந்த ஃபியலு, அந்த செயல், தரப அப்படிங்கிற செயல் யார் மேலே நடத்தப்பட்டிருக்குதோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? அதை தான் அரபிக்கில் மன்சூபாக நாம் எழுதணும். யாரை, ஒரு கேள்விக்கு யாரை, எதை அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்கறதா இருந்தால் அப்போது அந்த இஸ்மு மன்சூபாக தான் வரும், நசபு பெற்று தான் வரும். சரியா? புரியுதுங்களாமா? அப்போது இந்த இடத்துல முஹம்மதன்னு வந்திருக்கு, மன்சூபாக வந்திருக்கு, நசபு பெற்று வந்திருக்கு. கரெக்டா? சரியா? அப்போது இந்த இடத்துல ஒரு இஸ்மு நசபு பெற்று வரும், மன்சூபா வரும் அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே, புரியுதாமா இங்கே? ரைட், ஓகே. ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு இஸ்மு எங்கே மன்சூபா வரும் அப்படிங்கிற ஒரு இடம் நம்மளுக்கு இது தெரியும். ஓகேவா? இன்னொரு இடத்துலையும் இஸ்மு மன்சூபா வரும். அதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அதுதான் வந்து 18th லெசன்லேயும் வரப்போகுது. ரைட்டா? ஓகே. நமக்கு சில கொஷின் கேட்கக்கூடிய வார்த்தைகள் தெரியும், கேள்வி கேட்கக்கூடிய வார்த்தைகள். மண் அப்படின்னா யார், மா அப்படின்னா வாட் என்ன, மத்தா அப்படின்னா எப்போது, வென் அப்படின்னு அர்த்தம். அதுபோல் ஐன அப்படின்னா எங்கே, வேர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சில கேள்வி கேட்குறதுக்கான வார்த்தைகள் நமக்கு இது தெரியும். அதே போல் கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா எத்தனை, ஹவு மெனி அப்படின்னு அர்த்தம். ஆனால் எத்தனை அப்படின்னு வெறுமனே நம்ம கேட்க மாட்டோம். எத்தனை பேர், எத்தனை கல், எத்தனை கலர்ஸு, எத்தனை மரம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இஸ்மு வரணும். எத்தனை நாள் அப்படின்னு அந்த எத்தனை, அந்த கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஸ்மு கண்டிப்பாக வரணும். சும்மா நம்ம எத்தனைன்னு கேட்க முடியாது இல்லையா? அந்த இடத்துல கம்முக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இஸ்மு கண்டிப்பாக வரும். அந்த இஸ்மு மன்சூபா தான் வரும், ஒருமையில் தான் இருக்கும், மன்சூபா தான் வரும், நசபு பெற்று தான் வரும். சரியா? கம் கிதாபன், எத்தனை புத்தகம். இது வந்து ஒருமையில் தான் வரும். கம்முக்கு அப்புறம் வரக்கூடிய இஸ்மு ஒருமையில் தான் இருக்கும். சரியா? எத்தனை புத்தகம். ரைட்டா? அது மாதிரி கம் கலமன், எத்தனை பேனா. ரைட்டா? கம் கமீசன், எத்தனை சட்டை. கம் பாபன், எத்தனை கதவு அப்படின்னு கம்ங்கிற இந்த வார்த்தைக்கு அப்புறம் வரக்கூடிய இஸ்மு மன்சூபா வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மன்சூபான ஃபார்மில் வரக்கூடிய இந்த மாதிரியான இஸ்மை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 18வது லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் 18வது பாடம்.
தர்சு சாமின அஷர, அதாவது 18வது பாடம். ரைட்டா? இங்கேயும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தந்திருக்கிறாங்க. யாருக்கும் நடக்கிற உரையாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சருக்கும் முகம்மதுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலை வந்து காமிச்சிருக்கிறாங்க. வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், அல் முதர்ரிசு, ஆசிரியர் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, கம் அஹன், எத்தனை சகோதரர், லக்க, உனக்கு, யா முகம்மது, முகம்மதே, உனக்கு எத்தனை சகோதரர், உனக்கு வந்து எத்தனை பிரதர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பார்த்தீங்களா கம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு இஸ்மு கண்டிப்பாக வரணும். அப்படி வரும்போது அந்த இஸ்மு எப்படி இருக்குது, மன்சூபா இருக்குது, ஒருமையில் இருக்குது. ஆமாவா? அஹுன் உடைய மன்சூபு ஃபார்ம் தான் அஹன். அஹுன் அப்படின்னா சகோதரர். அப்போ அஹன் தான் அதனுடைய மன்சூபு ஃபார்ம். எத்தனை சகோதரர் உனக்கு இருக்கிறார்கள், முகமது எத்தனை சகோதரர் உனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லீ அஹுன் வாஹிதுன், எனக்கு சகோதரர் ஒன்றே ஒன்று தான், எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். நம்ம கொஸ்டின் மாதிரி, கேள்வி மாதிரி இருக்கிற அந்த வாக்கியத்தை வந்து நாம் இது பண்ண மாட்டோம், தர்கீப் வைக்க மாட்டோம். ரைட்டா? ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத மட்டும்தான் தர்கீப் வைப்போம். ரைட்டா? இப்போ லீ அப்படிங்கிறது என்னது, ஜாரு மஜ்ரூர். ஜாரு மஜ்ரூர் முபுத்ததா வருமா, முபுத்ததாவாக வராது. அப்போ அது என்னது, ஹபர். ஆனால் ஹபர் முக்கத்தம், முன்னாடியே வந்த ஹபர். லீங்கிறது ஜாரு, யாங்கிறது மஜ்ரூரு முத்தகல்லிமுடைய யா. அப்போ அஹுன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅஹர். வாஹிதுன்றது என்னது, அப்போது நாத்தான் வந்திருக்குது, அஹுனுக்கு நாத்தான் வந்திருக்குது. எனக்கு ஒரே ஒரு சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த டீச்சர் என்ன கேட்குறாங்க பாருங்கள். வக்கம் உஹுத்தன் லக்க, அடுத்து யார், ஃபஸ்ட்டு அஹுனை கேட்டாச்சு, இப்போ உஹுத்துன். உஹுத்துன்னா சகோதரி, உஹுத்தன் ஏன் உஹுத்தன்னு ஆயிடுச்சு, ஏன்னா கம் வந்ததுனால. ரைட்டா? உனக்கு எத்தனை சகோதரி இருக்கிறாங்க. அடுத்து சிஸ்டர்ஸை பற்றி கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாரு, லீ உஹுத்தானி. உஹுத்தானி என்ன வார்த்தை, அது இருமைக்கான வார்த்தை. அலிஃப்னூன் வந்தாலே அது பெண்பாலோடைய இஸ்முங்கிறது தெரிஞ்சுக்கணும், இருமை. ரைட்டா? என்ன சொல்கிறாங்க, எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். உஹுத்துன் உஹுத்தானி, ரெண்டாவதுக்கு அப்படி தானே வரும். ஸோ அது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. லீ உஹுத்தானி, எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். லீ அப்படிங்கிறது சேம் அதே தான், ஜாரு மஜ்ரூரு, ஷுபுஹு ஜும்லா, ஹபர் முகத்தம். உஹுத்தானி அப்படிங்கிறது தான் என்னது, முபுத்ததா முஅஹர். ரைட்டாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆசிரியர் என்ன கேட்குறாங்க. கம் அஜலத்தன். அஜலத்தன் அப்படின்னா சக்கரம், வீல். சரிங்களா? கம் அஜலத்தன், எத்தனை சக்கரம், எதுக்கு, லில் தர்ராஜதி, அதாவது சைக்கிளிற்கு எத்தனை சக்கரம் இருக்கிறது. யா ஹாமிது, ஹாமிதே, சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாமித் என்ன பதில் சொல்கிறாரு, என்ன வந்திருக்கு பாருங்கள், லஹா, அதற்கு. ஏன்னா தர்ராஜத்துன் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் இஸ்மு. அப்போ அதற்கு அப்படின்னு வரும்போது லஹா போடணுமா, லஹு போடணுமா, லஹா. ஹா தான் பெண்பாலுக்குரியது. லஹா, அதற்கு. அஜலத்தானி, 2 சக்கரங்கள் இருக்கிறது. அஜலத்துன் அஜலத்தானி, இருமைக்கு அப்படித்தானே எழுதணும். ரைட்? ஸோ அது போட்டுட்ருக்காங்க. லஹா அப்படிங்கிறது தான் ஷிபுஹு ஜும்லா, ஹபர். ஆனால் ஹபர் முகத்தம், ஜாரு மஜ்ரூர் வந்திருக்குது. அஜலத்தானி அப்படிங்கிறது தான் முபுத்ததா, ஆனால் முபுத்ததா முஅஹர். புரியுதுங்களாம்மா? இப்போ நம்ம பார்த்து எல்லாமே வருது, அப்படியே லைனாக 1 by 1 வருது. புரியுதுங்களா? நம்ம எதுக்கு இப்போ முன்னாடியே அந்த கான்செப்ட் பார்த்தோங்கிறது தெரியுதாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லா. இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆசிரியர் என்ன கேட்குறாங்க. கம் ஈதன், ஈது எத்தனை பெருநாட்கள், ஃபிஸ் சனதி, அதாவது வருடத்தில் எத்தனை பெருநாட்கள் இருக்கிறது. யா ஜக்கரியா, ஜக்கரியாவே, வருடத்திற்கு எத்தனை பெருநாட்கள். சீனத்துன், சனத்துன் அப்படின்னா வந்து இயர். சரிங்களா? ஷஹருன் அப்படின்னா மாதம், சனத்துன் அப்படின்னா இயர், வருடம். ரைட்டா? கம் ஈதன் ஃபிஸ் சனதி யா ஜக்கரியா, ஜக்கரியா வருடத்திற்கு எத்தனை பெருநாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜக்கரியா என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபிஸ் சனதி, வருடத்தில், ஈதானி, 2 பெருநாட்கள். ரைட்டா? வருடத்தில் 2 பெருநாட்கள் இருக்கிறது. சரிங்களா? ஈதுன்
ஈதானி அப்படி தானே வரணும் இருமைக்கு. ஸோ அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிஸ் சனத்தி ஈதானி. இங்கே சேம் அதே தான். ஃபிஸ் சனத்தி அப்படிங்கிறது தான் ஹபர் முகத்தம் ஷிபுஹு ஜும்லா ஜாரு மஜ்ரூர். ஈதானி அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅக்கர். ரைட்டாம்மா. இப்போ கூடவே வேறு ஒரு தகவலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஹுமா அவை இரண்டும். ஹுமானா என்ன? ரெண்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவை இரண்டும் அந்த ரெண்டும் என்னென்னு சொல்ல வராங்க. அந்த 2 பெருநாட்கள் என்னென்னு சொல்கிறாங்க. அவை இரண்டும் என்னென்ன தெரியுமா? ஈதுல் ஃபித்ரு. ஒன்று ஈதுல் ஃபித்ரு வ ஈதுல் அதுஹா. இன்னொன்று ஈதுல் லுஹா, இன்னொன்று ஈதுல் ஃபித்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? புரியுதா? ஹுமா அப்படிங்கிறது தான் முபுத்ததா, ஈதுல் ஃபித்ரு. ஈது அப்படிங்கிறது தான் ஹபரு, வஹுவ முதாஃப், அல் ஃபித்ரி அப்படிங்கிறது என்னது? முதாஃப் இலைஹி, வாவு அத்துஃபு, அகெயின் ஈது அப்படிங்கிறது முதாஃபு, அல் அதுஹா அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ஆனால் ஏன்டா அங்கே மஜ்ரூர் வரல? அதாவது ஃபித்ரின்னு இருந்துச்சு, ஆனால் இங்கே எப்படி இருக்குது? அதுஹான் தான் இருக்குது. ஏன்னா பாருங்கள் லாஸ்ட்டில் என்ன யா இருக்குது? அலிஃப் மக்சூரா. அதாவது இந்த யாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது புள்ளி வைக்காத யா வந்திருக்கா. இப்படி வருது அப்படின்னா இப்போ மூசா, ஈசா இந்த மாதிரியான பேர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லும்போது, அதாவது மூசா ஈசா அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அலிஃப் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ரிட்டனில் பார்த்தீங்கன்னா கடைசியில் யா தான் இருக்கும், புள்ளி வைக்காத யா இருக்கும். அதுக்கு என்ன பேருன்னு சொன்னோம்? அலிஃப் மக்சூரான்னு சொன்னோம். உடைக்கப்பட்ட அலிஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதாவது சொல்லும்போது அலிஃப் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாலுமே எழுத்து வடிவத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அலிஃப் இருக்காது, அதுக்கு பதிலாக யா இருக்கும். இது வந்து அலிஃப் மக்சூரா அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். மஜ்ரூரான இடத்துலையும் மூசானு தான் இருக்கும், ஈசானு தான் இருக்கும். மன்சூபான இடத்துலையும் மூசானு தான் இருக்கும், ஈசானு தான் இருக்கும். மர்ஃபூவா வந்தாலும் மூசான் தான் இருக்கும், ஈசான் தான் இருக்கும். இது வந்து மாறாது. மூசி, மூசன் இப்படிலாம் அது வந்து மாறாது. ஸோ சேம் அதே தான். இந்த அதுஹா அப்படிங்கிற வார்த்தையும் அலிஃப் மக்சூரா தான். அதனால தான் முதாஃப் இலைஹிங்கிற இடத்துல அது இருந்தாலும் என்னவா இல்லை, அது கடைசி எழுத்து கெசரா பெற்று வரலை. சரிங்களாம்மா? இது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ அடுத்து ஆசிரியர் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஐயா இப்ராஹிமை கூப்பிட்றாங்க. இப்ராஹிமே, அபூக்க உன்னுடைய தந்தை, தாஜிருன் கபீருன் உன்னுடைய தந்தை பெரிய வியாபாரி. சொல்லிட்டு அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். கம் எத்தனை, மத்துஜரன் அப்படின்னா கடைகள், எத்தனை கடை, இந்த அவரிடத்தில் எத்தனை கடை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? அதாவது உங்கள் அப்பா வந்து பெரிய வியாபாரி. இப்ராஹிமே உங்கள் அப்பா பெரிய வியாபாரி தானே, அவங்களிடத்துல எத்தனை கடை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நியூ எடிஷனில் மத்துஜரன் எத்தனை கடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதே நீங்கள் பழைய எடிஷன் வச்சுருக்கிறீங்க, அந்த ப்ளூ புக்கே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் கம் சையாரத்தன்னு இருக்கும், எத்தனை கார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. புது புக்கில் எத்தனை கடை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இப்ராஹிம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்தஹூ மத்துஜராணி 2 கடை. சரிங்களா? அவரிடத்தில் 2 கடைகள். எப்படிப்பட்ட கடை? கபீராணி. அதாவது அவரிடத்தில் 2 பெரிய கடைகள் இருக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தஹு அவரிடத்தில், இது வந்து என்னது? தர்ஃபு முதாஃப் இலைஹி என்ன வராது? முபுத்ததாவா வராது. அப்போ இது என்னது? ஹபர் தான். ஆனால் ஹபர் முகத்தம் ஜாரு மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லா. ரைட்டா? அப்போது மத்துஜராணி அப்படிங்கிறது தான் என்னது? முபுத்ததா முஅக்கர். அப்போ கபீராணி அப்படிங்கிறது என்னது? நாத்தா வந்திருக்குது. மனுவத் எப்படி இருக்கோ அது போல தான் நாத்து இருக்கும். ஆமாவா? மனுவத் வந்து இங்கே இருமையாக இருக்கிறதுனால நாத்தும் இருமையாக ஆயிடுச்சு. கபீருன்னு நம்ம பார்த்துருக்கோம், கபீரத்துன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ தான் கபீராணின்னு பார்க்குறோம். ஏன்னா உங்களுடைய மனுவத்து இருமையில் இருக்குது. மனுவத்து எப்படி இருக்கும்? அப்படியே தானே நாத்தும் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதனால தான் கபீராணின்னு வந்திருக்கு. அவரிடத்தில் 2 பெரிய கடைகள் இருக்கின்றன. ரைட்டாம்மா? புரியுதா? ஓகே. நீங்கள் அதே பழைய எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் எப்படி ஆன்சர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தஹு சையாரத்தானி கபீரத்தானி வ சையாரத்தானி ஸ்வகீரத்தானி. அவரிடத்தில் 2 பெரிய கார்கள் இருக்கின்றன மற்றும் 2 சிறிய கார்கள் இருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ரைட்டா? செய்யார தானி, ஏன்னா செய்யாரத்துன் செய்யார தானி அப்படி தானே வரும் இருமைக்கு. ஸோ அதனால் செய்யார தானின்னு இருக்கும். அதனால் கபீருன்னையும் சகீருன்னையும் எப்படி மாற்றிருப்பாங்கன்னா கபீர தானி சகீர தானி அப்படின்னு மாற்றிருப்பாங்க. பெண்பால் இஸ்முக்கு நம்ம எப்படி சர்ஃபு செஞ்சு பழகணும் அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியாம்மா? புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு தெரியுதாம்மா? ரைட், ஓகே, அல்ஹம்துலில்லா. புரியலைன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸும் நான் ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோவை கொடுத்தேன்ல, என்னென்ன இன்ட்ரோ கொடுத்தேனோ அது மறுபடியும் ஒரு வாட்டி ரீகேப் மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம அடுத்தது போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது சரியாக புரியலை, இதை மட்டும் தனியாக எடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் திருப்பி எடுக்கிறேன். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ அடுத்த ஆசிரியர் என்ன கேட்குறாங்க பாருங்கள். இஸ்மாயிலை பார்த்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கம் நாஃபிதத்தன் அப்படின்னா என்ன? எத்தனை ஜன்னல். காஃபிதத்தனா ஜன்னலில் எத்தனை ஜன்னல் இருக்கிறது. ஃபி குர்ஃபத்தூக்க உன்னுடைய வீட்டில். யா இஸ்மாயிலு இஸ்மாயிலே உன்னுடைய வீட்டில் எத்தனை ஜன்னல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ்மாயில் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். ஃபீஹா அதிலே, அது அதிலேனா வீட்டிலே, நாஃபித தானி இரண்டு ஜன்னல்கள் இருக்கிறது. சரிங்களா? ஃபீஹா அப்படிங்கிறது தான் அது வந்து ஜாரு மஜ்ரூர். ஃபீ அப்படிங்கிறது ஜாரு ஹர்ஃபுன் ஜர்ரு, ஹாங்கிறது தான் மஜ்ரூரு. ஸோ அது வந்து முபுத்ததா பின்னாடி வந்துருச்சு, ஹபர் முன்னாடி வந்துருச்சு. ஹபர் முகத்தம். ஃபீஹாங்கிறது ஹபர் முகத்தம். நாஃபித தானி அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅக்கர் இருமையில். இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ கிளாஸஸில் நம்ம ஒருமையான இஸ்மை தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த இது பூராவுமே வந்து இருமையான இஸ்முக்களை கொடுத்துருக்காங்க. ரைட்டாமா? லாஸ்ட்டு பாருங்கள். இப்போது ஆசிரியர் கேட்குறாங்க. லிமன் ஹாதானி, அதாவது ஹாதானி. ரைட்டா? அதாவது ஹாதானா இது ஒரே ஒரு இது, ஹாதானினா இவைகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது ரெண்டு பொருள் இருக்குது, அதை பார்த்து தான் இவைகள் அப்படின்னு கேட்குறாங்க. லிமன் ஹாதானி அப்படின்னா இவைகள் யாருக்கு உரியது. யாரை பார்த்து கேட்குறாங்க? அத் தஃப்தரானி, அதாவது ஹாதானி தஃப்தரானி இந்த இரண்டு நோட்புக்குகள் யாருக்கு உரியது. சரிங்களா? இவை யாருக்கு உரியது. ஆனால் கூட என்ன இருக்குது? ஹாதானி தஃப்தரானி அப்படின்னா என்ன? தஃப்தர்னா நோட்டு, தஃப்தருன். அப்போ தஃப்தரானி அப்படின்னா இரண்டு நோட்புக்குகள். இந்த இரண்டு நோட்புக்குகள் யாருக்கு உரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாதானி அதாவது ஒரு இஸ்முல் இஷாராக்கு அப்புறம் இமீடியட்டாக அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்மு வருது அப்படின்னு சொன்னால் அது என்னது? பதல் அப்படின்னு சொன்னோம். அந்த இஸ்முல் இஷாரா எப்படி இருக்குதோ சேம் அதே மாதிரி தான் பதலும் இருக்கணும். அதனால தான் ஹாதானி அப்படின்னு அது இருமையில் இருக்கிறதுனால தஃப்தரானின்னு இதுவும் இருமையிலே இருக்குது. சரிங்களாம்மா? கேட்குறாங்க இந்த இரண்டு நோட்புக்குகள் யாருக்கு உரியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அலியுன், அலி வந்து பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாரு? ஹுமா லீ, இவை இரண்டும் எனக்குரியது. ஹுமாங்கிற அந்த தமீரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நாம் இருமைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாவா? அதனால தான் இங்கே ஹுமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹுமா லி, இவை இரண்டும் எனக்குரியது, இது ரெண்டும் என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹுமா முபுத்ததா, லீ அப்படிங்கிறது தான் ஜாரு மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லா ஹபர். சரியாம்மா? புரியுதுங்களா? இது நெக்ஸ்ட் பேஜில் இந்த உரையாடலுடைய லாஸ்ட்டு 2 பகுதி இருக்குது. ஸோ வாங்க அது என்னென்னு பார்ப்போம். ஆசிரியர் கேட்குறாங்க. லிமன் ஹாத்தானி ஹாத்தானில் மிஸ்தர்தானி. இது என்ன புது வார்த்தை? ஹாதானி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாதா உடைய இருமை ஹாதானி. அப்போ ஹாதிஹியுடைய இருமை ஹாதிஹானின்னு வரணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஹாதிஹியுடைய இருமை தான் ஹாதானி. ரைட்டா? ஹாதிஹியுடைய இருமை தான் ஹாதானி. ரைட்டா? அலிஃப் தான் வந்திருக்குது. தா அலிஃப் நூன் வந்தாலே அது வந்து பெண்பாலுக்கான அடையாளம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இங்கே அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஹாதிஹியுடைய இருமை ஹாதானி, ஹாதாவுடைய இருமை தான் ஹாதானி. இரண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து இன்னொரு வார்த்தை இருக்குது, மிஸ்தரதானி அப்படின்னு இருக்குது. மிஸ்தரத்துன் அப்படின்னா ஸ்கேலுன்னு அர்த்தம். அது வந்து நார்மலாகவே பெண்பால் இஸ்மு தான். சரிங்களா? அப்போ மிஸ்தரத்துன் அப்படின்னா அதோடைய இருமை எப்படி இருக்கும்? மிஸ்தரதானி அப்படி தானே இருக்கும். அப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு ஸ்கேல்கள் யாருக்கு உரியது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யூனுஸ் அப்படிங்கிறவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? ஹுமா லி,
அவை இரண்டும் எனக்குரியது, அந்த 2 ஸ்கேலும் என்னோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுமா முபுத்ததா, லீ அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர் ஷிபுஹு ஜும்லா ஹபர். சரிங்களாம்மா? ஸோ இதுதான் வந்து இந்த கான்வர்சேஷன். இதில் முழுக்க முழுக்க இருமையான இஸ்முக்கள், அதாவது இஸ்முக்களுடைய இருமை வடிவத்தை இந்த கான்வர்சேஷனில், இந்த உரையாடலில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, காமிச்சிருக்கிறாங்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு. ப்ளஸ் புதுசாக ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இதை வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது எத்தனை, அதுக்கு என்ன கண்டிஷன், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இதோட நம்ம வந்து இந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம், இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து தம்ரீன் செய்ய போகிறோம். அடுத்த கிளாஸில் நம்ம இன்ஷா அல்லாஹ் தம்ரீனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தயவு செஞ்சு இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசு. இவ்வளோ நாள் நீங்கள் ஒருமையிலேயே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எல்லா இஸ்மையும். இப்போது இருமையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இந்த இருமையான இஸ்மை வந்து கொஞ்சம் தெளிவாக திருத்தமாக மனசில் பதிய வைக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கோங்கம்மா. சரிங்களா? அல்ஹம்துலில்லா. நம்ம இதோட இந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பாடத்துடைய இந்த 18வது பாடத்துடைய எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களாம்மா? சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.